வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவா ஸ்ரீ வேங்கடாச்சலம் என்ற வைணவ அன்பருக்கு சக்கரபாணியா காட்சியளிக்கிறார். இனிமே எல்லாம் வெளிச்சம்தான் அப்படின்றார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ வேங்கடாச்சலம் என்ற வைணவ அன்பருக்கு சங்கரரான ஸ்ரீ மகாபெரியவா அவர் வணங்கும் சக்கரபாணியாகவே காட்சி அருளியுள்ளார். ஒரு முறை வேங்கடாச்சலம் திருவையாவூர் ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரவண தீப தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீ மகாபெரியவாளை தரிசிக்க அந்த மாலை சென்றார். அந்த சமயம் மகாபெரியவா சற்று ஓய்வாக இருந்த நேரம். இவர் போய் தரிசிக்க நின்றபோது, நீ எங்கிருந்து வர என்று மகாபெரியவா கேட்டார். திருவையாவூர் ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரவண தீபம், அங்கிருந்து வரேன் என்றார் இவர். இப்படி சொன்ன பக்தரை மகாபெரியவா ஏனோ ஊடுருவுவதைப் போல் நோக்கினார். வேங்கடாச்சலத்துக்கு ஏதோ மனதிற்குள் உறுத்தியது. அப்படியே கரைந்து போவது போலானார். பேச முயன்றார். நான் எழவில்லை. நெஞ்சு தழுத்தழுத்தது. குற்ற உணர்வோடு ஸ்ரீ மகாபெரியவாளிடம் முறையிட்டார். எங்க குடும்பத்தில் ரொம்ப நாளா ஸ்ரவண தீபம், பூஜை, சந்தர்ப்பணை எல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ குடும்பத்தில் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டதால நடத்த முடியலை. மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. குத்தம் செய்கிற மாதிரி இருக்கு. ஆற்றுல இதனால் வெளிச்சம் இல்லாமல் போயிட்டாப்புல இருக்கு என்றார். மகாபெரியவா என்னும் நடமாடும் தெய்வம் தன்னை தன் தீர்க்கமான பார்வையால் உள்ளே இருந்த உணர்வை வெளியே கொட்ட செய்தது போல் இவருக்கு தோன்றியது. உடனே மகாபெரியவாளின் ஆறுதல் கிடைத்தது. மகாபெரியவா அங்கிருந்த சிஷ்யரை கூப்பிட்டு ஏதோ சொல்ல, அவர் உள்ளே சென்று சற்று நேரத்தில் பெரிய அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிக்கொண்டு வந்து ஸ்ரீ மகாபெரியவாளின் எதிரில் வைத்தார். மகாபெரியவா எழுந்து கையில் தண்டத்தை ஏந்தி அந்த விளக்கை வலம் வந்தார். பின் விளக்கினை மகான் வணங்கினார். வேங்கடாச்சலம் திகைத்து நிற்க மகாபெரியவா இவரை பார்த்து, சேவிச்சுக்கோ, ஸ்ரவண தீபம் போட்டாச்சு, இனிமே எல்லாம் வெளிச்சம்தான் என்று அருளமுதமாக பொழிந்தார். வேங்கடாச்சலத்தால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த இயலாமல் போனது. கண்களில் நீர் பெருக மகாபெரியவா காட்டிய ஸ்ரவண தீபத்தை வணங்கி நிமிர்ந்தார். அப்போது வேங்கடாச்சலத்திற்கு மகாபெரியவா சங்கரராக தெரியவில்லை. அங்கே சங்கரரை காணவில்லை, சக்கரபாணியாகவே தரிசித்தேன் என்கிறார் அந்த பக்தர். அசிரத்தை காரணமாக ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுவிடக்கூடாது. தன்னால் முயன்ற அளவில் கட்டாயம் கடைபிடித்து செய்ய வேண்டும் என்ற பெரிய அறிவுரையை மகாபெரியவா தனக்கு அருளிய அதே சமயம் தானே ஏழுமலையான், தானே சக்கரபாணி என்பதையும் மிக எளிமையாக ஆணித்தரமாக காட்டிவிட்டதாக வேங்கடாச்சலம் அனுபவித்து மகிழ்கிறார். இப்படி எல்லாமும் ஆகிய பெருந்தெய்வம் மகா எளிமையோடு நமக்கெல்லாம் அருளிய ஸ்ரீ மகாபெரியவாள் என்னும் தூய உருவில் காத்திருக்க நாம் கொள்ளும் பூர்ண பக்தி நமக்கெல்லாம் அந்த பேரனுகிரகத்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல மங்களத்துடன் நல்வாழ்வையும் அருளும் என்பது சத்தியமல்லவா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.